தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. சென்னை கோயம்பேட்டில் தள்ளுவண்டி கடையில் வடை சாப்பிட்டு பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்கு சேகரித்தார். அந்த காட்சிகளை பார்ப்போம். அன்பான வாக்காளர் பெருமக்களே, உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி நமது மதிப்புக்குரிய இதுதான் மோடிஜியோட மிகப்பெரிய முன்னேற்றம். சரியா, அந்த டிஜிட்டல் பேமெண்ட்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு வடை. भारत माता के, भारत माता के, भारत माता के, वेलगे 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 वे, बीजेपी वेलगे वे, वेलगे 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 वे, बीजेपी वेलगे वे. சென்னை கோயம்பேட்டில் தள்ளுவண்டி கடையில் வடை சாப்பிட்டு பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்க கேட்போம். சமய மணிவண்ணன், வணக்கம். கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மக்களவைத் தேர்தலையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தென் சென்னைக்கான வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை கோயம்பேடு பகுதியில் இன்று காலை 7 மணி முதல் தொடர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மக்களவை தேர்தலானது வரும் 19ஆம் தேதி, அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தென் சென்னைக்கு பாஜக சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்று அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சென்னை கோயம்பேடு பகுதியில் உள்ள சிவன் கோயிலை சுற்றி அமைந்துள்ள வடக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து இன்றைய தினம் பிரச்சாரம் மேற்கொண்டார். குறிப்பாக பிரச்சார வாகனத்தில் இருந்தபடி மக்களை நோக்கி கைகளை அசைத்தபடியும் தாமரை சின்னத்தில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் எனவும், மீண்டும் பிரதமர் மோடி வர வேண்டும் எனவும் கூறி தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வாக்கு சேகரித்தார். குறிப்பாக துண்டு பிரசுரங்களை இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் அளித்தபடியும் தமிழிசை சவுந்தரராஜனும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள கட்சி தொண்டர்கள் தொடர் வாக்கு சேகரிப்பில் இன்று காலை முதலே ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சிவன் கோயில் அருகே உள்ள ஒரு தள்ளுவண்டி கடைக்கு வந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மேற்கொண்டார். தள்ளுவண்டி கடையில் ஒரு பெண் தள்ளுவண்டி கடை உரிமையாளராக இருக்கும் சூழ்நிலையில் அந்த கடைக்கு வடை வாங்கி சாப்பிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அங்கு வைத்துள்ள டிஜிட்டல் பேமெண்ட் மூலமாக அந்த வடை உண்டதற்கான தொகையை அனுப்பினார். குறிப்பாக அப்போது இதற்கு முன்னதாக என்றால் பெரிய பெரிய உணவகங்களில் மட்டுமே இந்த டிஜிட்டல் பேமெண்ட் முறையானது இருக்கும் எனவும், தற்போது சிறிய தள்ளுவண்டி கடைக்கு கூட இந்த டிஜிட்டல் பேமெண்ட் முறையானது இருப்பதாகவும், இதுவே பிரதமர் மோடியின் சாதனை எனவும் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டால். குறிப்பாக அந்த பெண்மணியிடம் ஒரு பெண்ணாக நீங்க இந்த தள்ளுவண்டி கடை வைத்திருப்பது அதுவும் டிஜிட்டல் பேமெண்ட் முறையிலாக பணம் பெற்றுக்கொள்வது சிறந்தது எனவும் கூறி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வாக்கு சேகரித்தார். குறிப்பாக இதன் தொடர்ச்சியாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தற்போது சிவன் கோயிலில் பிரச்சாரத்தை முடித்த சூழலில் தொடர்ச்சியாக பகல் 11 மணி 12 மணி வரை இப்பகுதி கோயம்பேடு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்று தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ளுள்ளார். குறிப்பாக அவருடன் பாஜக மட்டுமல்லாது பாஜக கூட்டணி கட்சி தொண்டர்களும் முக்கிய நிர்வாகிகளும் இந்த தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரச்சாரம் தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சமய மணிவண்ணன். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.